சாமந்தி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமந்தி பார்த்தோம்னா தன்னுடைய அப்பாவை எப்படியாவது காட்டுராஜா கிட்டேருந்து காப்பாற்றணும், அதே நேரத்தில் நம்மளும் அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ இங்கே பார்த்தோம்னா அரசிக்கிட்ட அவங்க அண்ணன் கோடீஸ்வரர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு அரசி, இப்போ எல்லாரும் முன்னாடியும் தீப்தி தான் உன் வீட்டு மருமக ஆதவுக்கு தீப்தியை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியாச்சுல, இப்போ எதுக்காக இங்கே வச்சு சொல்லணும் அப்படின்னு அரசி கேட்கும்போது அப்போ உடனே கோடீஸ்வரன் சொல்றாங்க, அங்கே பாரு அரசி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, நீ எப்படிப்பட்டவ, என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கேன், உன் பழைய கதை அவ்வளோத்தையும் நான் வெளியே சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அரசிக்கு வர வழி இல்லாமல் சரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கோடீஸ்வரன் சந்தோஷப்பட்டுட்டு தன்னுடைய பொண்ணை அழைச்சிட்டு வரவும் அடுத்துதான் பார்த்தோம்னா அரசி பக்கத்தில் அவங்க ரோஜா நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அரசி பார்த்தோம்னா தீப்தின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ரோஜாவோட கையை ஒசுத்தி இவ தான் ஆதரவை கல்யாணம் பண்ணிக்க போறா என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது பரவாயில்லையே, இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணை அவ செலக்ஷன் பண்ணியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் பார்த்தோம்னா தீப்தியும் அவங்க அப்பா அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அரசி, நீ யாரை பத்தி நீ சொல்லிட்டு இருக்கிற பாரு அப்படிங்கும். இப்போ அரசி அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ரோஜா நின்றுட்டு இருக்கும் போதே அப்போ பார்த்தோம்னா ரோஜா சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இங்க வந்துன்னு சொல்லி கேட்கும்போது மன்னிச்சிருங்க மேடம், நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க என் கையை விட்டு இப்படி சொல்லும் போது என்னால எதுவுமே பேச முடியல, அதனால என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படி சொல்லிட்டு போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா கோடீஸ்வரர் சொல்றாங்க, பாரு தீப்தி தான் உன் வீட்டு மருமகன்னு இப்போ எல்லாரும் முன்னாடி நீ சொல்லி ஆகணும் அப்படிங்கும் போது அது எப்படி நான் சொல்ல முடியும், இப்பதான் இந்த மாதிரி நான் சொல்லி இருக்கிறேன், அடுத்தடுத்து இந்த மாதிரி நான் மாத்தி சொன்னோம்னா எல்லாரும் என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கவும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் பொண்ணுதான் இந்த வீட்டு மருமகனே நீ சொல்லலன்னு வச்சுக்கேன் அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா சரி சரி நான் சொல்லிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்க்கும்போது உடனே அவங்க சொல்றாங்க, தீப்தி தான் என் வீட்டு மருமக, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, என்னது இந்த மாதிரிக்கு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ரோஜாவை அவங்க ஆதவ் பார்க்குறாங்க. அப்போ ரோஜா தான் இந்த வீட்டு மருமகன்னு சொன்னதுமே ஆதவ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது தீப்தி தான் மருமகன்னு சொன்னதுமே ஆதவுக்கு ஒன்றும் புரியல, ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. அப்போ உடனே ஆதவ் நினைக்கிறாங்க, அம்மா திடீர்னு ரோஜா தான் இந்த வீட்டு மருமகன்னு சொன்னதுமே நம்ம அப்படியே ஷாக் ஆகிட்டோம், ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு நினைக்கவும் அடுத்ததான் ரோஜா கிட்ட ஆதவ் சொல்கிறாங்க, அம்மா இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, அம்மாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டது அப்படிங்கும் போது என்ன எந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நானே அதை பற்றி தப்பாக நினைக்கல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சாமந்தி அவங்க ரோஜாவை சந்திக்கிறாங்க. அக்கா நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் வேலையில் சேர்ந்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஆதவ் கிட்ட தான் நான் வேலையில் இருக்கிறேன் அப்படிங்கும் போது எதுக்காக நீ வேலைக்கு போற அப்படிங்கவும் ஆமாம் நீ கொடுக்குற பணம் எனக்கு எங்கேருந்து பத்துது, அதனால தான் நான் படிச்சுக்கிட்டே நான் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சாமந்தி அதிர்ச்சடைகிறாங்க. அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே ரோஜா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாருங்க ரெண்டு பேரும் நாளைக்குள்ள இந்த வீட்டோட கிளம்பி போயிருங்க, இதுக்கு மேலே நீங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், ஏன்னா காட்டு ராஜாவுக்கும் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது, அப்படி இருக்கும்போது காட்டு ராஜா உங்களை பார்த்துட்டோம்னா தேவையில்லாம எல்லாருக்கும் பிரச்சனை தான், அதனால ரெண்டு பேரும் நீங்க கிளம்பி போயிருங்க அப்படிங்கும்போது அக்கா நாங்க எங்கக்கா போவோம் அப்படிங்கிறாங்க, எங்கனாலும் போங்க ஆனா இங்க இருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா அங்க இருந்து கிளம்பவும் அப்ப சாமந்திக்கு ஒண்ணுமே புரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரோஜா நினைக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தாக்கி எப்படினாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான், அதனாலதான் காட்டுராஜா வச்சு இவங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்க பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருது. அப்போ வீட்டில் வச்சு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அதுக்கப்புறம் மகேந்திரன் அரசின்னு எல்லாருமே எடுக்கவும் அப்போ உடனே அர்ஜுனை கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அர்ஜுன் நினைக்கிறாங்க, நம்ம இப்போ ஃபேமிலி ஃபோட்டோவில் இருந்தோம்னா சாமந்தி பார்த்துட்டாக்கி நான் தான் ரெண்டாவது பையங்கிற ஒன்றும் அவளுக்கு தெரிஞ்சிடும், அதனால நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகாமல் இருக்கவும் உடனே அவங்க அரைச்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி இந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் அவனுக்கு இருக்கிறதுக்கு தகுதியெல்லாம் கிடையாது, அவன் இல்லாமல் இருக்கிறதே நல்லதுதான் சொல்லிட்டு நினைக்கவும் நீங்கள் ஃபோட்டோ விடுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் எடுத்துருந்தாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே வேலை செய்யப்பட்டவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க மகேந்திரன். அப்போ பார்க்க அர்ஜுன் அங்கே வரவும் அப்போ அர்ஜுன் பார்த்தோம்னா வேலை செய்யப்பட்டவங்க கூட அவங்களும் நிற்கிறாங்க. அப்போ உடனே மகேந்திரன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அர்ஜுன் இவளை ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கும்போது உனக்கு கூப்பிட்டா நீ வரல, இப்போ வந்திருக்கு அப்படிங்கும்போது அதனால என்னப்பா இவங்க எல்லாருமே நம்ம வீட்டில் தானே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே சாமந்தி வராங்க. அப்போ சாமந்தி நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிடவும் அப்போ அர்ஜுன் சாமந்தியை பார்க்குறாங்க, ஐயோ இவ என்னது இந்த மாதிரிக்கு நம்ம கிட்ட இவ்வளோ கோபமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமந்தியை முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மகேந்திரன் பார்த்தோம்னா செண்பகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க.
அவள் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது, எதுக்காக சார் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் கேட்கல, இந்த மாதிரிக்கு மருந்து கலந்த விஷயம் தெரிஞ்சு நீங்கள் வந்து கேக்கை தட்டி விட்டீங்க. அப்படி மட்டும் நீங்கள் தட்டி விடலைன்னா இங்கே எத்தனை பேரோட அதாவது பழி வாங்கியிருப்பாங்கன்னு தெரியல, எல்லாருடைய கதையும் முடிஞ்சிருக்கும். ஆனால் இது புரிஞ்சிக்காத அரசி வந்து உங்களை போட்டு அடிச்சுட்டா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுது அப்படிங்கவோ, அப்போ உடனே வந்து செண்பகமும் சாமந்தியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படி எங்கிட்ட வந்து சாரி சொல்லியது தான் எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இப்போ மகேந்திரன் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சாமந்தியும் சரி அவங்க அம்மாவும் சரி எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க. அவங்க மட்டும் ஒரு நிமிஷம் வந்து லேட்டாக வந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அரசியை தான் காட்டுறாங்க. அரசி வந்து அந்த நெக்லஸ் எடுத்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. காட்டுராஜா கொடுத்து அந்த நெக்லஸை உடனே வந்து அரசிக்கு ஞாபகத்தில் வருது, அந்த அர்ஜுன் கொடுத்த பொம்மையில கூட இந்த மாதிரி நெக்லஸ் மறைஞ்சிருந்ததுலான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து பார்க்குறாங்க. ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போ எப்படி அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அர்ஜுன் அவங்க கூப்பிடவும் அர்ஜுன் அங்கே வராங்க. வந்ததுமே எதுக்குமா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நீ வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தேலா அப்படிங்கும்போது, அது உங்களுக்கு பிடிக்கலையாம்மா அப்படின்னு அர்ஜுன் கேட்கும்போது, இல்லை இல்லை அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்படியாம்மான்னு சொல்லிட்டு அர்ஜுன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி இந்த கிஃப்ட்டை நீ எங்கேருந்து வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அர்ஜுன் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கவும் இப்போ வந்து அரசி நினைக்கிறாங்க, இப்படிலாம் சொன்னால் மட்டும்தான் அர்ஜுன் வந்து உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க, சாமந்தி தாம்மா அந்த பொம்மையை எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சாமந்தி வந்து அவள் அந்த பொம்மையை கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காம சரி அர்ஜுன் நீ போ அப்படிங்கவும் அர்ஜுனும் போகிறாங்க. அடுத்தது அரசி வந்து நினைக்கிறாங்க, எப்படியாக்கும் சாமந்தி இந்த நெக்லஸை வரைஞ்சிருப்பா, ஒருவேளை வந்து அவள் சும்மா கூட வரைஞ்சிருக்கலாம், ஆனால் அதுவும் இதுவும் சரியாக ஒத்து போயிருக்குதோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும், சரி அவகிட்டே கேட்டலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சாமந்தி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நம்ம அந்த வீட்டை விட்டே போயிடலாமா அப்படிங்கும்போது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், காட்டுராஜாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு போலுக்கு. அப்படி இருக்கும்போது காட்டுராஜா திரும்பவும் நம்மளை பார்த்துட்டேக்கி பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால நம்ம அங்கேருந்து கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லவும், உடனே செண்பகமும் வந்து ஒரு கட்டத்தில் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமந்தியும் செண்பகம் வந்து கிளம்பி போகிற மாதிரிக்கு இருக்கவும், அப்போ உடனே வந்து அரசு அங்கேருந்து வராங்க. வந்ததுமே ரெண்டு பேரும் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ பார்த்தோம்னா வந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேந்திரன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவும், அப்போ அரசி பார்த்தோம்னா அந்த பொம்மையவும் காட்டுராஜா கொடுத்து அந்த நெக்லஸையும் கையில் எடுத்துட்டு வராங்க. அப்போ உடனே வந்து அவங்க சாமந்தி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த பொம்மையை நீ தானே அதாவது செஞ்ச அப்படிங்கும்போது உடனே ஆமா அப்படின்னு சாமந்தி சொல்லவும், ஆமா இந்த பொம்மையில ஒரு நெக்லஸ் வரைஞ்சிருக்கிறியே, இது வந்து உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ பார்த்தோம்னா அவங்க கையில வந்து நெக்லஸ் இருக்குது, அது ராணியோட நெக்லஸ் மாதிரிக்கு இருக்கவும் இதை பார்த்துட்டுமே சாமந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த நெக்லஸ் வந்து நம்ம கிட்ட தானே இருக்குது, அப்படி இருக்கும்போது இவங்க கைக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், உடனே வந்து ஏதோ தப்பு நடக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமந்தி நினைக்கிறாங்க. உடனே வந்து சாமந்தி வந்து இல்லை மேடம் சும்மா என்னுடைய கற்பனையா வந்துச்சுது, அந்த கற்பனையில தான் இந்த நெக்லஸை நான் வரைஞ்சேன் அப்படின்னு சாமந்தி வந்து அப்படி சொல்லி சமாளிச்சிடவோ, உடனே வந்து அவங்க அரசியும் நீ சொல்றது உண்மைன்னு சொல்லி கேட்கும் போது ஆமாமா அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து நீங்க ரெண்டு பேரும் இப்போ எங்க கிளம்புறீங்க அப்படிங்கும்போது, இல்லம்மா நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து பார்த்தோம்னா பார்வதி வந்து என்னாச்சுது என்ன அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்படிங்கும் போதே உடனே அரசி வந்து பார்த்தோம்னா இந்த நெக்லஸை பத்தினா ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்குமா, இல்லைன்னா இவ கற்பனையா வரைஞ்சான்னு தெரியல, அந்த உண்மை தெரியற வரைக்கும் இவன் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு உடனே அரசி வந்து தடுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்க இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லவும், இதனால சாமந்திக்கு ஒரு வழி இல்லாம அவங்களும் இங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. அடுத்துதான் அவங்க ரூமுக்கு போய் தான் கையில இருக்கிற ராணியோட ஒரிஜினல் நெக்லஸ் எடுத்து பாக்குறாங்க. அப்போ சாமந்தியும் செண்பகமும் அதிர்ச்சடைகிறாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒரிஜினல் நெக்லஸ் ஆனா அதே மாதிரிக்கு நெக்லஸ் அவங்க கையில இருக்குதுன்னா எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, சாமந்தி கிட்ட ஒரிஜினல் நெக்லஸ் இருக்கிறது அரசி கண்டுபிடிப்பாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.